ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! என் அன்பு தங்கமே, நீ விரும்பும் நபர் நீ என் வாழ்க்கையில் போதும், நீ மட்டுமே போதும் என்று கூறி இன்று உன்னை தேடி வரப்போகின்றார். ஆம் தங்கமே, இன்று உன் வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கப் போகின்றது. எனக்கென்று ஒரு விடியல் வராதா என்று தான் ஒவ்வொரு நாளும் நீ காத்திருந்து கண் விழிக்கின்றாய். இப்பொழுது இப்பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் என் கணத்தில் நீ மனதிற்குள் நினைத்துக்கொள், இன்று ஒரு அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்று. அற்புதம் உன் துணையிடமிருந்து வரும், நிச்சயமாக வரும். என் மீது உனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கும் பொழுது, நீ இவ்வளவு வேதனையில் இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை விட்டுவிடுவேன் என்று நினைக்கின்றாய்? எப்பொழுதும் என் பிரியமான குழந்தை நீ. உன்னை ஒரு நாளும் கண்கலங்க வைக்கக்கூடாது என்று தான் நானும் நினைக்கின்றேன். ஆனால் விதியின் காரணத்தினால் பல நேரங்களில் நீ பல கஷ்டங்களை அனுபவித்து வந்தாய். ஆனால் உன் கஷ்டங்கள் அத்தனையும் முடியப் போகின்றது. நீ நேசிக்கும் நபரை ஒரு சில காரணங்களால் பிரிந்திருக்கின்றாய். பிரிவை ஏற்க முடியாமல், தாங்க முடியாமல், அவரை மறக்கவும் முடியாமல் நித்தமும் நீ தவிக்கும் தவிப்புகளை சொல்ல வார்த்தைகள் இல்லை. உன்னுடைய தவிப்புகள் அத்தனையும் கூடிய விரைவில் மகிழ்ச்சியாக மாறப்போகின்றது. இன்றே உன் துணை உன்னை தேடி வரப்போகின்றார். அவருடைய காதலை இன்று உன்னிடத்தில் முழுமையாக வெளிப்படுத்தப் போகின்றார். அவருக்கு என் மீது காதலே இல்லை என்று நீ இத்தனை நாட்களாக நினைத்து கொண்டிருந்தாய். ஆனால் இன்றே அவர் நீ மட்டுமே என் வாழ்க்கையில் போதும் என்று கூறும் பொழுது உன் மனம் அடையும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லாமல் இருக்கப் போகின்றது. எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ, எதற்காக இத்தனை நாட்களாக ஏங்கினாயோ, அவ்விஷயம் நடக்கும் பொழுது நீ எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். என் பிள்ளையான உன்னை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளத்தான் உன் அப்பா நானும் முயன்று அதற்கான முடிவையும் எடுத்துவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே. உனக்கு வரும் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் தாங்கிக் கொள்கின்றேன். உனக்காக வரும் இன்பங்களும் சந்தோஷங்களையும் மட்டுமே உன்னிடத்தில் அனுப்பி வைக்கப் போகின்றேன். உன் துணையுடன் நீ பல்லாண்டு காலம் நிச்சயம் மகிழ்ச்சியாக வாழ்வாய். இனி அவரை விட்டு நீ பிரிய மாட்டாய். எத்தனை சண்டைகள் வந்தாலும் உங்களுடைய உறவு நிலைத்திருக்கும். சண்டைகளே பிரச்சனைகளே இல்லாத உறவு நிச்சயமாக உண்மையான உறவாக இருக்காது. ஆனால் உங்கள் உறவுக்குள் சண்டை வரும். ஆனால் பிரிவு வராது, வரவும் கூடாது. நீதான் உன் வாழ்க்கையை பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் இருவரும் வாழ்க்கையில் ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!